அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் சொல்லும் உண்மைகள் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அல்லாஹ் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன என்பதை அத்தியாயம் 2 255வது வசனத்திலே பார்க்குகின்றோம். அந்த வகையிலே 8 விதமான விஷயங்களை முன்னால் உள்ள பதிவுகளிலே பார்த்தோம். அதை படியுங்கள், சிந்தியுங்கள். அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்காவது பொருந்துகின்றதா என்பதை தெரிந்து அல்லாஹ்வை வணங்கல் என்பதாக இறைவன் சவால் விடுகின்றான். 9வது விஷயத்தை பார்க்கின்றோம். அல்லாஹுடைய இருப்பிடம் வானங்களையும் பூமியையும் அடைந்ததாக இருக்குகின்றது. அதாவது அல்லாஹ் எல்லா இடத்திலுமே இருக்கக்கூடியவனாக இருக்குகின்றான். ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு உயிரினங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹு தஆலா பார்த்து செயல்படுத்தக்கூடியவனாக இருக்குகின்றான் என்பதை இறைவன் தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் அல்லாஹுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது, வானங்களையும் பூமியிலையும் இருக்கக்கூடியதாக இருக்குகின்றது என்பதாக இறைவன் சொல்லி காட்டிவிட்டு அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது. வானங்களையும் பூமிகளையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அல்லாஹ்வுக்கு செயல்படுத்துவது சிரமத்தை உண்டாக்காவது என்பதாக இறைவன் தன்னுடைய வேதமான குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அவன் மிக உயர்ந்தவன், மகத்துவம் மிக்கவன். ஏன்னா அல்லாஹு தஆலா எதையாச்சும் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பெருசாக ஒன்றும் கஷ்டப்படலாம் தேவையில்லை. குன் ஃபயகூன், ஆகுக என்றால் ஆகிவிடும் என்பதாக இறைவன் தன்னுடைய வேதமான குர்ஆனிலே சொல்லி காட்டு. அதனால் அல்லாஹ்வுக்கு இதுக்கு பெரிய உழைப்பு செய்யணும், பெரிய கஷ்டப்படணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதனால் சிரமம் கிடையாது என்பதை இறைவன் சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி முன்னால் உள்ள பதிவுகளிலே பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். இன்னும் அல்லாஹ்வே தன்னுடைய வேதமான அருள்மறை குர்ஆனில் தான் எப்படிப்பட்டவன், தன்னுடைய தன்மைகளை அறிந்து என்னை வணங்கல், என்னை தவிர வேறு யாருக்காக பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை தெரிந்து என்னை வணங்கல் என்பதாக இறைவன் சவால் விடுகின்றான். அந்த வகையில் தான் அத்தியாயம் 2 வசனம் 255வது அத்தியாயம் 2 வசனம் 255ஐ பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். IFT தமிழ் குர்ஆன் என்று இன்ஸ்டால் செய்து அதை படியுங்கள், சிந்தியுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். இன்னும் முழுமையான முறையில் தெரிய வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருடைய ஆடியோக்கள், வீடியோக்கள் யூடியூபிலே வரக்கூடியதாக இருக்கின்றது. அதையும் பாருங்கள், சிந்தியுங்கள். அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை முழுமையான முறையில் வணங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.